உண்மையான சமாதானம். அந்த சமாதானம் எங்களுக்கு யாரிடமிருந்து கிடைக்காது. நாங்கள் யோசித்து பார்ப்போம், இந்த உலகத்தின் சமாதானம் அது ஒரு தற்காலிகமான சமாதானமாய் காணப்படுகிறதல்ல. ஆனாலும் தேவனுடைய சமாதானம் சம்பூர்ண சமாதானமாக எங்களுக்குள்ளாக இருக்கிறது. அந்த சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி என்னவென்றால், நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை தேவனோடு வைத்துக்கொள்ள வேண்டும். We have to focus in Jesus. அவரோடு இருக்கணும் எந்த நேரமும். அவரோடு நாங்கள் இருந்தால் மாத்திரம்தான் அந்த சமாதானம் எங்களுக்குள்ளாக இருக்கும். சில வேளையில் நாங்கள் நினைக்கலாம், எப்படி இந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்வது? எனக்கு நல்ல வீடு இருக்கலாம், எனக்கு நல்ல பண வசதி இருக்கலாம், எனக்கு எல்லா சம்பத்தும் இருக்கலாம், நான் சுகமாக இருக்கிறேன் என்று. இல்லை, அப்பொழுதும் எங்களுக்கு அந்த உள்ளான ஒரு சம்பூர்ணமான ஒரு பூரணமான சமாதானத்தை ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. அது என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ட ஒரு நிலைமையாக நான் உங்களுக்கு அதை எடுத்து சொல்கிறேன். எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், நல்ல சிநேகிதன் இருக்கலாம், நல்ல வீடு வாசல் இருக்கலாம், ஆனாலும் சில நேரங்களில் எங்களுக்கு சமாதானமே இல்லாமல் போயிடும். ஆகவே இந்த மாதத்தில் அந்த பிரபு, சமாதானத்தின் பிரபுவை நாங்கள் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோம் அல்லவா? அவரை நினைவு கூறும்படி நாங்கள் அந்த பண்டிகையை கொண்டாட ஆயத்தமாக இருக்கிறோம் அல்லவா? எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் சந்தோஷமாக இருக்கிறேன்? ஆமீன், ஹல்லேலூயா. நாங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அந்த உன்னதமான அந்த பூரணமான சமாதானம் எங்களுக்கு ஒரு நாளும் கிடைக்காது. நாங்கள் எங்களுடைய வேத புத்தகத்தில் பார்ப்பதற்கு முன்பதாக நாங்கள் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். கடலில் பாருங்கள், கப்பலையோ படகையோ, அந்த படகோ அந்த கப்பலோ அந்த கடலில் தண்ணீருக்குள் தண்ணீர்க்கும், அதை சுற்றிலும் தண்ணீர் தான் இருக்கும். எத்தனையோ எப்படி இருந்தாலும் அந்த படகோ அந்த கப்பலோ அந்த தண்ணீரை விட்டு வெளியே வந்து நகர முடியாது. ஆகவே புயலோ காற்றோ அடிக்கும் போது சில வேளையில் அந்த கப்பலோ படகோ மூழ்கி போகிற நிலைமை ஏற்படும். அதே போல் தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நாங்கள் நன்றாக இருக்கிறோம், எங்களுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு புயலோ காற்றோ அப்பேற்பட்ட பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறீர்கள் அல்லவா? அதை நீங்கள் யாருக்கும் சொல்லாமல் இருக்கலாம். சில வேளையில் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உற்றத்தார் உறவினரோடு நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஆனாலும் உங்களுக்கு உண்மையான சமாதானம் அவர்களிடமிருந்து ஒரு நாளும் கிடைக்காது. தேவனை நீங்கள் உன்னோக்கி தேவனுக்குள்ளாக விசுவாசமாக இருக்கும் போது மாத்திரம்தான் அந்த சமாதானத்தை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். எத்தனையோ பேர் நான் கண்டிருக்கிறேன், அவங்களோட வாழ்க்கையில் அவங்க நினைக்கிறாங்க, சில வேளையில் என்னுடைய சிநேகிதரோடு நான் போய் ஒன்றாக இருந்தால் எனக்கு சமாதானமாக இருக்கும், இல்லாவிட்ட என்னுடைய நண்பர்களிடம் இல்லாவிட்டால் என்னுடைய உற்றத்தார இடத்துக்கு போய் இதை சொல்லி நான் அங்கே கொஞ்சம் காலம் இருந்தால் சமாதானம் இருக்கும். எல்லாமே தற்காலிகமான சமாதானம். கொஞ்ச நாள் தான் உங்களை அவர்கள் வைத்திருப்பார்கள். உங்களுடைய சிநேகிதன் சில வேளையில் இப்பேற்பட்ட பிரச்சனை வரும்போது உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமை ஏற்படலாம். அப்போது நினைத்து பாருங்கள், உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் என்று. உங்களோட மனநிலைமை வேதனையில் இருக்கும் அல்லவா? நீங்கள் எவ்வளோ கண்ணீர் வடிப்பீர்கள். ஒரு வியாதியில் நீங்கள் இருக்கும் போது உங்களுக்கு அந்த வியாதியிலிருந்து குணமடைய முடியாத நிலைமையில் நீங்கள் எத்தனையோ டாக்டர்ஸ் கிட்ட போயிருக்கலாம், உங்களுக்கு எந்த விதமான ஒரு சுகமும் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீங்க? யோசித்து பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு சமாதானமே இல்லாமல் இருக்கும். யார் உங்களுக்கு சமாதானம் சொல்லி அந்த சமாதானம் உங்களை திருப்திப்படுத்தாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையும் தேவனுக்குள்ளான விசுவாசமும் தேவனை ஃபோக்கஸ் பண்ணி அவரை நோக்கி நீங்கள் இருக்கும் போது அந்த சமாதானம் உங்களுக்கு நிச்சயமாய் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் இன்று பார்ப்போம், தேவனுடைய வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அந்த சமாதானத்தை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.
லூக்கா புத்தகம், லூக்கா 5ஆம் அதிகாரம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 36வது வசனம், 37வது வசனம், 38வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். அதுக்கு முன்பதாக மார்க்கு 5:34 நான் வாசிக்கிறேன். மார்க்கு 5:34. இந்த வார்த்தை நான் வாசிப்பதற்கு முன்பதாக நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். ஒரு ஸ்திரீ இருந்தால், அந்த ஸ்திரீ 12 வருடங்களாக அவள் படாத பாடுபட்டு அவள் அந்த வியாதியிலிருந்து குணமடையணும்னு சொல்லி எத்தனையோ இடங்களுக்கு போயிருந்திருப்பான் அல்லவா. ஆனாலும் அவளுக்கு அந்த வியாதியிலிருந்து அவளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கவில்லை. ஆகவே இறுதியாக தேவனுக்குள்ளாக, இயேசுவுக்குள்ளாக அவள் ஒரு விசுவாசத்தை வைத்தாள். நான் அந்த வார்த்தையை வாசிக்கிறேன். மார்க் 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. பாருங்க, இயேசு சுவாமி கிட்ட அவள் வரும்போது, உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்திரீ தேவனுடைய அந்த அவர் உடுத்தியிருந்த உடையை தொட்ட போது அவளுக்கு ஒரு சமாதானம் வந்தது அல்லவா. என்னென்று கேளுங்க, அவளுக்குள்ளாக அவ்வளோ ஒரு விசுவாசம். அவள் யாருக்கிட்டையும் சொல்ல இல்லை தன்னுடைய வேதனையை. அவள் எத்தனையோ இடங்களுக்கு போயிருந்திருக்கலாம், எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் அவர் உடுத்திருந்த உடையை தொட்ட போது அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அவள் சுகமடைந்தாள். அது மாத்திரமல்ல, அத்தனை ஜனங்கள் அவங்க சொல்கிறாங்க, என்ன ஆண்டவரே, உன்னை நாங்கள் இப்படி நெருக்கிக்கிட்டு இருக்கும்போது நீ இப்படி சொல்லுகிறாய் என்று. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார், இல்லை, என்னிடத்திலிருந்து அபிஷேகம், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிவேன். யார் அதுன்னு கேட்கிறார். அப்போது அந்த ஸ்திரீ பயந்து தான் என்று ஒப்புக்கொள்கிறார். யோசித்து பாருங்க, அந்த அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தில் ஆண்டவருடைய பிள்ளை, விசுவாசத்தோடு தேவனுடைய மகள், அவள் தொட்டதின்படி அவளுக்கு சுகம் கிடைத்தது. அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல எத்தனை பேர் அதை பார்த்துருப்பாங்க. ஒரு பெரிய சாட்சி இல்லையா? நாங்கள் இன்றைக்கு அதை செய்கிறோமா? எங்களுக்கு சுகம் கிடைச்சிச்சின்னு சொல்லி நாங்கள் போய் அடுத்தவங்களுக்கு சொல்கிறோமா? நான் ஆண்டவர் என்னை சுகப்படுத்தினார்னு சொல்லி நாங்கள் சொல்லுறோமா? நாங்கள் சுகம் பெற்றுக்கொண்டோம், அமைதியாக இருந்து விடுவோம் அல்லவா? அப்படி அல்ல. தேவன் எங்களுக்கு செய்த நன்மையான காரியங்கள், தேவன் எங்களுக்கு செய்த எல்லா விதமான காரியங்களையும் நாங்கள் இயேசு சுவாமி எனக்கு இப்படி செய்தார்னு சொல்லி நீங்கள் அடுத்தவர்களுக்கு நற்செய்தியை சொல்லும் போது, எத்தனையோ தேவனை அறியாத ஜனங்கள் தேவனிடம் வர வாய்ப்புண்டு. எத்தனை பேர் இதை நாங்கள் இன்று செய்கிறோம்? சில வேளையில் நாங்கள் சுகமடைந்தால் போதும், அது போதும் என்றுட்டு நாங்கள் நிற்கிறோம் அல்லவா? அதே போல் நாங்கள் இன்னும் ஒரு காரியத்தை பார்ப்போம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், 37ஆம் வசனம், 38ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள். இரண்டாவதாக, முதலாவது ஒரு ஸ்திரீ சுகீனமாயிருந்து வேதனையிலிருந்து விடுதலை அடைந்தாள். அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, தேவன் சமாதானத்தோட போ. சில வேளையில் ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், நீ இப்போ சுகம் அடைந்துட்டார், நான் உனக்கு சுகத்தை கொடுத்து விட்டேன், நீ போகலாமே என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லலை, சமாதானத்தோட போன்னு சொன்னார். இன்றைக்கு எத்தனை பேர் நாங்கள் சமாதானத்தை தேடுகிறோம்? அதை பாரு, இந்த ஸ்திரீ ஒரு பாவியான ஸ்திரீ, உலகமே அறிந்த ஒரு பாவியான ஸ்திரீ. ஏன்னா யோசிச்சு பாருங்க, இந்த பரிசேயருடைய வீட்டில் அவர் போஜனம் பண்ண போயிருக்கும் போது அந்த ஸ்திரீ அந்த பரிமள தைலத்தோடு வந்து அவள் முதலாவது பின்னாக இருந்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து கண்ணீரினால் நனைத்து தன்னுடைய தலைமயிரினால் துடைக்கிறாள்னு யோசித்து பாருங்க. அவளுடைய உள்ளம் எப்படி அவ கலங்கி இருப்பான்னு சொல்லி.
இன்று நாங்கள் எத்தனை பேர் அப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்கலாம், நான் நினைக்கிறேன் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க நீங்கள் எனக்கு சொல்ல முடியாது. தேவன் தான் அறிவார். அவங்க உங்களோட உள்ளம் உங்களுக்கு தான் தெரியும். என்ன, சிலர் நீங்கள் வந்து அமர்ந்திருக்கலாம், உங்களுடைய உள்ளம் வேதனையில் இருக்கலாம், உங்களோட உள்ளம் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கலாம். சில வேளையில் உங்களுடைய குடும்பங்களில் பிரச்சனையாக இருக்கலாம், சில வேளையில் உங்களுடைய பிள்ளைகளில் பிரச்சனையாக இருக்கலாம், சில வேளையில் நீங்கள் பாவ வழியில் போனதுனால அதை விட்டு விடுபட முடியாத நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். யோசிச்சுக்கிட்டு பாருங்க, அது நீங்கள் தான் அறிவீங்க. ஆனாலும் இந்த பாவியான ஸ்திரீ, உலகமே தெரியும் அவள் பாவி, அவள் என்ன செய்கிறா, வந்து தேவன் இருக்கிற இடத்துக்கு அந்த இடத்துக்கு வந்து என்ன செய்கிறாள், அவருடைய பாதங்களை முத்தமிடுகிறாள். பாருங்க, அவருடைய உள்ளத்தில் எவ்வளோ ஒரு என்னென்று சொல்றது, அப்படி ஒரு அவர் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை. ஏன்னா பாதங்களை முத்தமிட்டது மாத்திரமல்ல, அவள் மனம் கசந்து கண்ணீரினால் அந்த பாதத்தை கழுவுகுதி, தன்னுடைய தலைமயிரினால் துடைக்கிறாள். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு எத்தனை பேர் நாங்கள் எங்களுடைய பிரச்சனையின் மத்தியில், எங்களுடைய வேதனையின் மத்தியில் நாங்கள் தேவனண்டையில் வந்திருக்கிறோம். நாங்கள் தேவனண்டையில் வந்து எப்படி நாங்கள் அழுது அவர்கிட்ட கேட்டிருக்கோம் என்பதை நீங்கள் தான் அறிவீங்க. சும்மா ஏனோ தானோ எனக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை வந்துருச்சு, ஒன்று நீங்கள் ஓடி வந்து பாஸ்டர் எனக்கு பிரச்சனையாக இருக்குது நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், சிஸ்டர் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் தேவனை விசுவாசித்து நீங்கள் அவரோட ஃபோக்கஸ் பண்ணி அவரை நோக்கி நீங்கள் அவருக்குள்ளாக இருந்து உங்களுடைய மனதில் வந்து ஒரு மனம் கசந்து அழுது தேவனுக்கு முன்பாக கேட்கும் போது தான் உங்களுக்கு பூரண சமாதானம் கிடைக்கும். ஆகவே இந்த ஸ்திரீ பாருங்க, இந்த இடத்துல போகும் அவள் தலைமகனால துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினாள் என்று சொல்லப்படுது. அந்த பரிமள தைலம் அவ்வளவு விலையேறப்பட்டது. எத்தனையோ பேர் அந்த இடத்துல நாங்கள் சொல்கிறாங்க, என்ன அந்த சீஷர்கள் இதை எத்தனையோ காசுக்கு விற்று இருக்கலாம்னு சொல்லி. ஆனால் அவள் என்ன செய்கிறா, தேவாதி தேவனுக்கு எல்லாவற்றையும் செய்து பார்த்தா அவருடைய பாவமான வழிகளிலிருந்து விடுதலை பெற அந்த பரிமள தைலத்தினால் அவரை அபிஷேகம் பண்ணுகிறாள் அல்லவா. அப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, அதில் 50வது வசனம், லூக்கா அதே அதிகாரம் 50வது வசனம். அவர் ஸ்திரியை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். யோசிச்சு பாருங்க, அவர் அந்த ஸ்திரியை நோக்கி சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போன்னு சொல்லி. சில வேளை அவர் சொல்லியிருக்கலாம், உன்னுடைய விசுவாச மகளை உன்னை ரட்சித்தது, நீ அந்த பாவ வழியிலேருந்து போகலாம். ஆனால் அவர் கடைசியாக சொல்கிறாரு இல்லை, சமாதானத்தோடு போன்னு சொல்லி. ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் காண்றோம், அந்த சமாதானம் எங்களுக்கு இருக்கா? அந்த சமாதானம், பூரண சமாதானம் அவரிடத்துல மாத்திரம்தான் ஒன்று. உங்களுக்கு எத்தனையோ பேர் சமாதானம் சொல்லலாம், உங்களுக்கு எத்தனையோ பணத்தில் உங்களுக்கு உதவி செய்யலாம், அதெல்லாம் தற்காலிகமானது, கொஞ்ச நாள் தான். எந்த நாளும் அவங்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, எந்த நேரமும் அவங்க உங்களுக்கு பின்னால் வரவும் மாட்டாங்க. சில வேளையில் வெறுத்து போய் அவங்க உங்களை கை கழுவக்கூடும், நீங்கள் அந்த நேரம் கலக்கம் அடைந்திருக்கும் போது. ஆகவே நீங்கள் யோசித்து பாருங்க, முழுமையாக அவருக்குள்ளாக நீங்கள் இருக்கும் போது, அவருக்குள்ளாக உங்களுடைய விசுவாசம் முழுமையாக உண்மையான விசுவாசமாக இருக்கும் போது மாத்திரமே அந்த உண்மையான பூரண சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. இன்று எனக்கு தெரியாத எத்தனை பேர் நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் தான் அறிந்து கொள்வீங்க. ஆனாலும் இந்த சமாதானத்தின் பிரபுவை நாங்கள் கொண்டாட ஆயத்தமாகிறோம். ஆகவே இந்த புதிய வருடத்தில் நீங்கள் சமாதானத்தோடு நீங்கள் இருக்க வேண்டுமா இருந்தால் இதை செய்து பாருங்க. முதலாவது, முழு விசுவாசத்தோடு அவரை நம்புங்க. முழு விசுவாசத்தோடு. அது மாத்திரமில்லை, உங்களுடைய விசுவாசம் அவருக்குள்ளாக நிலைத்திருக்கணும். எல்லா காரியங்களையும் விடுங்க, உலக காரியங்கள், அவன் தருவான் இவன் தருவான் எல்லாத்தையும் விடுங்க. அவர் ஒருவர் நிச்சயமாய் தருவார் என்ற விசுவாசத்தை நீங்கள் எண்ணும் போது, அதை நீங்கள் உங்களுடைய மனசில் நீங்கள் பதிக்கும் போது நிச்சயமாய் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயமாக நீங்கள் பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆமீன். நாங்கள் இன்னும் ஒரு காரியத்தை பார்ப்போம். அதே போல யோவான் 14ஆம் அதிகாரம்
யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாங்கள் காண்றோம், இயேசு சுவாமி அவருடைய மரணத்துக்கு அவர் ஆயத்தமாகி போகிறதுக்கு இருக்காருன்னா, அப்போ அவரோடு கூட இருந்த சீஷர்கள் பார்த்து அவர் சொல்கிறார் தான், உங்களுடைய இருதயம் கலங்கால் இருப்பதாகன்னு சொல்லி. என்னென்று கேளுங்க, அவரோடையே கூட இருந்தவங்க அவர் விட்டுட்டு போகிறாருன்னு சொல்லும் போது அவருடைய மனம் என்ன நிலைமையாக இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உதாரணமாக ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கொள்வோம். அந்த மனைவியை விட்டுட்டு கணவன் போகும்போது, அந்த மனைவியை விட்டுட்டு அந்த கணவன் இறந்து போகிற நேரம், அந்த மனைவியோட உள்ளமும் அந்த பிள்ளைகளோட உள்ளத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். அது மாதிரி ஒரு வேதனையே ஒருவராலும் தாங்கி கொள்ள முடியாதுன்னா, எங்களோடைய கூட இருந்து எங்களை விட்டுட்டு போகிறாருன்னு சொல்லி. ஆகவே 3.5 வருடமாக இந்த சீஷர்கள் இயேசு சுவாமியோட சுற்றி இருந்தாங்க. ஆனாலும் அவர் சொல்கிறார், அவங்கள பார்த்து, நான் உங்களை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லும்போது இவர்களுடைய உள்ளம் கலக்கம் அடைந்ததுன்னு சொல்லப்படுகிறது. அவங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு துக்கம். ஐயோ, எங்களோடு இவ்வளோ நாள் இருந்தாரே, இவர் எங்களை விட்டுட்டு போக போகிறாரு. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் உங்களோட கூட எத்தனையோ பேர் ஒட்டி உறவாடி நல்லா இருந்திருக்கலாம். சில பிரச்சனைகள், உங்களுக்கு முகம் கொடுக்க முடியாத பிரச்சனைகள், உங்களுக்கு வர்ற வியாதியினால், உங்களோடு சில வேலைகளில் உங்களுக்கு ஏற்படுகிற சந்தேகங்கள்னால, குடும்ப பிரச்சனைகள்னால நீங்கள் விடுபட்டு தனிமையாக இருக்கும் போது உங்களை விட்டு எல்லாரும் விலகி போகலாம். உங்களோட கூட பிறந்த பிறவிகள் உங்களை விட்டுட்டு போகலாம். சொல்லலாம், நீ ஏன் இப்படி செய்தேன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி போகலாம். உங்களுடைய நல்ல நண்பன் உங்களை விட்டுட்டு போகலாம். உண்மையாக சொல்லப்போனால் உங்களுடைய தாய் தந்தையர் கூட, அடை நீ இப்படி செய்த பிள்ளையான காரியம், நீ இப்பேற்பட்ட பாவத்தை செய்ததுக்கு நீயே உத்தரின்னு சொல்லிட்டு அவங்களும் விலகி போகலாம். ஆனாலும் யோசிச்சு பாருங்க, தேவாதி தேவன் உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பிய அந்த இரட்சகர், அவர் உங்களை ஒரு நாள் விட்டு விலகுவதில்லை. நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் சாட்சிகள் எத்தனையோ இருக்குது, சொல்ல முடியாத சாட்சிகள். நான் தனிமைப்பட்ட போது என்னை விட்டு விலகி எல்லாருமே போயிருக்காங்க. என்னுடைய சொந்த பிள்ளைகள் என்னோடு இருக்க இல்லை. என்னுடைய புருஷன் என்னை விட்டு போயிட்டாரு. என்னோடு கூட இருந்த சிநேகிதர் எனக்கு இல்லை. நான் யாரிடம் என்னுடைய கவலையை சொல்வேன் என்று எத்தனையோ காலங்கள் நான் கண்ணீர் வடித்தது உண்டு என்னுடைய வாழ்க்கையில். ஆனாலும் அந்த நேரத்தில் என் தேவாதி தேவன் அவருடைய வார்த்தையினூடாக, அவரை நான் முழு உள்ளத்தோடு விசுவாசித்த போது அவர் தான் எனக்கு சமாதானத்தை கொடுத்தார். அவருடைய சமாதானத்தின் காரணமாக நான் இன்று இந்த மேடையில் நிற்கிறேன். இல்லாவிட்டால் எனக்கு வந்த ஒவ்வொரு பிரச்சனைகளும், எனக்கு வந்த வியாதி எல்லாமாக நான் யோசித்த போது சில வேளையில் என்னையே நான் இல்லாமல் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு கட்டத்துக்கு வந்திருந்தேன். நான் நல்ல ருச்சிப்படைந்திருந்தேன். ஆனாலும் என்னை என்னால் தாங்கி கொள்ளாத நிலைமையில் என்னை வெறுத்து என்னை தற்கொலை செய்து கொள்ளலாமான்ற நிலைமையில் கூட வந்திருக்கேன். ஆனாலும் அந்த நேரத்தில் கூட என் தேவாதி தேவன் என்னோடு கூட இருந்தார். என்னை சமாதானப்படுத்தினார், என் கண்ணீரை துடைத்தார். அவர் சொன்ன காரியம், நீர் யாருக்காக நீ இருக்கிறாய், நான் உன்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினேன். உன்னுடைய உற்றாரோ உறவினரோ உன்னுடைய சிநேகிதர்களோ உன்னுடைய பிள்ளைகளோ அல்ல, நீர் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டாய் என் மூலமாக, என்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக. ஆகவே இறுதி பரிந்தம் எனக்கு உண்மையாக இரு, ஜீவ கிரீடத்தை நீ பெற்றுக்கொள்வாய் என்று. ஆகவே அவருடைய வார்த்தையின்படி நான் இன்று தேவனுக்குள்ளாக இருக்கிறபடியால் எல்லா பிரச்சனை வந்தாலும், தலைக்கு மேலே பிரச்சனை வந்தாலும் ஐ எம் நாட் பாதர்ட். எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. நான் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கிறேன். நான் இன்றும் குந்தல் காரியம், நான் தனிமையாக இருக்கிறேன். நான் இருக்கிற வீடு பெரிய வீடு. என்னோட இருந்த பாஸ்டருக்கு தெரியும் சிஸ்டரும் அவன் போயிட்டான் அந்த 2-3. நான் தனிமையாக இருக்கிறேன். அந்த வீட்டில் ஒருவரும் இல்லை, ஒரு பிள்ளைகள் கூட எனக்கு கூட வந்திருக்க இல்லை. ஆனாலும்
தேவாதி தேவன் என்னோடு இருக்கார். நான் சமாதானமாய் நித்திரை செய்கிறேன், நான் சமாதானமாய் இருக்கிறேன். எனக்கு எல்லாவற்றையும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவன் நல்லவர். அவரை நீங்களும் பின்பற்றி நீங்களும் உண்மையான விசுவாசத்தோடு அவர் மேல் நீங்கள் உண்மையான நம்பிக்கை வைத்திருக்கும் போது, அவரை நீங்கள் பற்றி கொள்ளும் போது, அவருடைய வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது, தேவன் உங்களுக்கு உண்மையான பூரண சமாதானத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே நாங்கள் யோசித்து பார்ப்போம் எங்களுடைய வாழ்க்கையில். அதே போல் நாங்கள் யோசிப்போம், சில வேளைகளில் எங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், பிசாசானவன் நாங்கள் தனிமையாக இருக்கும்போது எல்லா விதமான பிரச்சனையும் கொண்டு வந்து போடுவான். நீ ஏன் இப்படி தனிமையாக இருக்கா, இதை செய் அப்படி செய். அதே மாதிரி வாலிபர்கள் உங்களை தேவன் என்ன செய்வான், பாவமான வழிகளில் கொண்டு போய் வழிவிடுவான், நடத்த பார்ப்பான். ஆகவே இப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தையை விசுவசிங்கள், அவருடைய வார்த்தையை வாசியுங்கள், அதற்குள்ளாக நீங்கள் நிலைத்திருங்கள். அப்பொழுது நீங்கள் அந்த பாவ வழிகளை விட்டு விலகி சமாதானத்தோடு ஜீவிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்போ சந்தோஷமாக இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. தேவன் நல்லவர். எல்லாம் நீங்கள் தேவ பிள்ளைகளை நீங்கள் அனைவரும் அவருடைய பிள்ளைகள், வேறு யாருடைய பிள்ளைகளும் அல்ல. ஆகவே நாங்கள் தேவனுக்குள்ளாக சரிவர இருக்கும்போது, நாங்கள் வெளியே அந்த பாடுகள், அந்த பாவமான கட்டுகளிலிருந்து நாங்கள் வெளிவரும் போது, நாங்கள் தேவனுக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். நாங்கள் தேவனுக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த உலகத்தாருக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். நீங்கள் வந்து தேவ நற்செய்தியை போய் சொல்வதற்கு முன்பதாக உங்களுடைய சாட்சி அதி முக்கியம். உங்களை தேவ ஜனங்களை உங்களே வந்து உலகத்தார் பார்க்குறாங்க. அவங்களுடைய கண்களால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது, உங்களுடைய குடும்பத்தில் சண்டையா, உங்களுடைய வாழ்க்கையில் பாவமான வழிகளில் நீங்கள் ஜீவிக்கிறோம், ஒவ்வொன்றும் அவர்களுடைய கண்கள் பார்க்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய கண்களும் நோக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் சரியான வழியில் தேவனுக்கு உண்மையாக இருக்கும் போது அதுவே போதும். உலகத்தாருக்கு நாங்கள் சாட்சியாக இருப்பதே, நாங்கள் தேவன் நற்செய்தியை நாங்கள் சொல்லும் போது அவர்கள் விசேஷமாய் உங்களுடைய சாட்சியை கன்று, உங்களுடைய நடத்தையை கன்று தேவனுக்குள்ளாக வர ஆயத்தமாவார்கள். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை நாங்கள் பார்ப்போம். எசாயா 26 அதிகாரம் 3 வசனம். எசாயா 26 அதிகாரம் 3 வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மிலே நம்பிக்கையாய் இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர். யோசிச்சு பாருங்க, அவர் மேல உண்மையான நம்பிக்கையாக இருக்கும் போது அவர் எங்களை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்கிறவராக இருக்கார். அவர் எந்த நேரம் உங்களை காத்துக்கொள்கிறார். மகனே மகளே, இதை நீ செய்யாதன்னு சொல்லி அவர் உங்களுக்கு சமாதானம் சொல்லி உங்களை அந்த பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை செய்கிறார். வியாதி படுக்கையில் இருக்கும் போது கூட அவர் என்ன சொல்றார், மகனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுறேன்னு பூரண சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக காணப்படுகிறார். அவர் எவ்வளவு நல்ல தேவனுக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம். இந்த ஸ்லாக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கா? யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு உலகத்திலே எத்தனையோ பேர் தேவனை அறியாத ஜனங்கள் இவ்வளோ பாடுகளுக்குள்ளாக போய்கிட்டு இருக்காங்கன்னா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ஸில் போய் பார்த்தா எவ்வளவு நோயாளிகள், எவ்வளவு பாவிகள், கிளப்ஸ்லையும் அங்கேயும் இங்கேயும் வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வெறுத்து எத்தனையோ தற்கொலைகள் நாங்கள் பார்க்குறோம். என்ன பேப்பரில் பார்க்குறோம், எல்லா டிவியில் பார்க்குறோம். ஆகவே நீங்கள் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஜனங்கள்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமானவங்க. உங்களை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார் என்று நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே உங்களுக்கு நீங்கள் கலக்கம் அடைகிறீங்களே, ஏன்? உங்களை உயிரோடு இந்த இடத்துக்கு வச்சிருக்காரு, உங்களை ஒவ்வொரு காரியங்களையும் இருந்து உங்களை விடுதலையாக்கி வைத்திருக்காரு. நீங்கள் எவ்வளோ நன்றி சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் அப்படி நன்றி சொல்லுகிறோமா? நாங்கள் அதையிட்டு நாங்கள் தேவனை துதிக்கிறோமா? அந்த காலகட்டத்தில் பிரச்சனை வந்தபோது தேவனை தேடுவதில்லை, தேவனுடைய வார்த்தை வாசிப்பதில்லை, தேவனை ஸ்தோத்தரிப்பதில்லை, அவரை ஆராதிப்பதில்லை. ஏதோ போய் ஒரு மூலையில் உட்கார்ந்துருப்போம் அல்லவா? அது பிள்ளையான காரியம். நீங்கள் யோசிங்க, அப்பேற்பட்ட கட்டத்தில் தேவனை நீங்கள் தேடும் போது அவர் மூலமாக மாத்திரமே உங்களுக்கு பூரண சமாதானம் உண்டு.
மற்றவர்களால் உங்களுக்கு கிடைக்கிற சமாதானம் தற்காலிகமானது. அது ஒருபோதும் நிலைத்திருக்காது. உங்களோட கொஞ்ச நேரம் தான். இது வா, அங்கே போகலாம், இங்கே போகலாம், சாப்பிடலாம், படத்துக்கு போகலாம்னு கூப்பிடுவாங்க. எந்த விதமான சமாதானம் உங்களுக்கு வராது. அதெல்லாம் கொஞ்ச நேரம். சிலர் மதுபானத்தை கொடுப்பாங்க சமாதானத்துக்கு. அது எவ்வளவு நேரத்துக்கு? கொஞ்ச நேரம். ஆகவே நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை பாதுகாத்து வைத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையினூடாக, தேவனை விசுவாசத்தின் ஊடாக மாத்திரமே எங்களுக்கு பூரண சமாதானம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை நாங்கள் பார்ப்போம். இறுதியாக எசாயா 89 அதிகாரம் 6 வசனம். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனையின் கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா. அந்த சமாதான பிரபுவுடைய பிறந்த தினத்தை தான் நாங்கள் கொண்டாட ஆயத்தமாக இருக்கிறோம். ஆகவே உங்களோட உள்ளம் எவ்வளோ சமாதானமாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கன்னா, அந்த சமாதானத்தின் பிரபு ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வரப்போகிறாரே. ஏன்னா அப்படியே பாருங்கள், இந்த இடத்துல அவர் சொல்கிறாருன்னு, அவர் அதிசயமானவர் அவருடைய நாமம். அது மாத்திரமில்லை, ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, எல்லா டைட்டிலும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்பேற்பட்ட தேவனுக்கு பிள்ளைகளாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் தெய்வ ஜனமே. ஆகவே நாங்கள் எவ்வளவு சந்தோஷப்படணும்னு யோசிச்சு பாருங்கள். அப்பேற்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் வெளியும் வரும்போது வெற்றியோடு வருகிறீர்கள். அவருடைய வார்த்தையை கடைப்பிடித்து அவருக்குள்ளாக விசுவாசத்தோடு இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக வெளியே வரும்போது, உங்களுடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்கும் போது நிச்சயமாக நீங்கள் சொல்கிற நற்செய்தியை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தேவனை அறியாத ஜனங்கள் இதனை காணும் போது நிச்சயமாக இயேசு சுவாமியை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் நினைத்து பார்க்கலாம், சிலர் நாங்கள் நற்செய்தியை சொல்லும் போது அதை அவங்க கேட்கிறதில்லை, அதை அவங்க ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனாலும் உலகம் பூராகவும் தெரிந்த ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு சுவாமி தான் இரட்சகர், அவர் தான் இந்த உலகத்துக்கு வந்தார், இப்படி அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தி உலகம் புறாவும் தெரியும். ஆனாலும் இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு சொல்லும்போது சிலர் ஏற்றுக்கொள்வார்கள், சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே எங்களுக்கென்று ஒரு பொறுப்பு உண்டு. அந்த ஜனங்களை, அந்த பாவத்தில் இருக்கிற அந்த ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற அந்த அத்தியாவசியம். ஜெபிப்பது மாத்திரமல்ல, அவர்களை தேவனுக்குள்ளாக நாங்கள் கொண்டு வர வேண்டுமானால் முதலாவது எங்களுடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்க வேண்டும். முதலாவது எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை காண வேண்டும். நீங்கள் சமாதானம் இல்லாமல், நீங்கள் சந்தோஷம் இல்லாமல் நற்செய்தியை சொன்னால் என்ன நடக்கும்? நீங்கள் என்ன பெரிய சமாதானமாக இருக்கிறீங்க, நீங்கள் என்ன அம்மா உங்களோட குடும்பத்தில் சமாதானம் உண்டு, அப்படி திருப்பி கேட்பாங்க எங்களை. ஆகவே தெய்வ சமாதானம், சம்பூர்ணமான சமாதானம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமா இருந்தால் நாங்கள் நற்செய்தியை சொல்லும்போது நிச்சயமாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் அந்த சமாதானத்தின் பிரபுவை நாங்கள் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நாங்கள் கண்களை மூடுவோம். அன்பும் இரக்கமும் கொண்ட தேவனே சுவாமி, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் எவ்வளமாய் வந்தார்கள் என்பது நீர் அறிவீர். ஆண்டவரே, அவர்களுடைய உள்ளத்தின் வேதனைகள் இன்னதென்று நீர் மாத்திரமே அறிவீர். ஆண்டவரே, இன்றைய நாளில் சமாதானத்தின் தேவன் நீர். அவர்களை ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய அந்த பிறந்த நாள், சமாதானத்தின் பிரபுவின் அந்த பிறந்த நாளை சந்தோஷமாக உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை கொண்டாட நீர் உதவி செய்தாலும் அவர்களுடைய மனநிலையை மாற்றும் என்ற நாளில் பிசாசானவன் அவர்களுக்கு விரோதமாய் ஆண்டவரை எழும்பாத விதமாக ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை உம்முடைய கரங்களில் ஒப்படுகிறேன். நீங்கள் பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. சமாதானத்தோடு, உம்முடைய பூரண சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை இன்றைய நாளில் ஆண்டவரை செல்வதற்கு நீர் உதவி செய்தாலும் முழுமையாக ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் ஒப்படுகிறேன். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென்.